கூகுள் சி நியூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் புதிய தலைமை நீதிபதி நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் வந்திருக்காருன்னா எஸ்ஏ தர்மதிகாரி அவர்கள் இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் எத்தனாவது பர்சன்னா 55வது பர்சன். இவர் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டால் சத்தீஸ்கருங்க. அதே மாதிரி எந்த நாளில் பதவியேற்றார் அப்படின்னு கேட்டால் 6 மார்ச் 2026 இந்த நாளில் இவர் பதவியேற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் எங்கே ஒர்க் பண்ணார்னா கேரளா ஹைகோர்ட் இருக்குல்ல, இன்றைக்கி இந்தியாவில் 25 ஹைகோர்ட் இருக்குல்ல, அதில் ஒன்று கேரளா ஹைகோர்ட்டும். இந்த கேரளா ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக இவர் இப்போ வந்திருக்காரு. இந்த கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்த பேப்பர்லெஸ் ஹைகோர்ட் எதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் கேரளா தாங்க. அதாவது இந்தியாவின் முதல் காகிதமில்லா உயர்நீதிமன்றம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரே ஆன்சர். ஸோ கேரளா ஹைகோர்ட் இன்றைக்கி இந்தியாவில் 25 இருக்குது. அந்த 25ல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹைகோர்ட்டில் தான் இப்போ புதிய தலைமை நீதிபதி நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பா? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாநில ஆளுநர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த சுஸ்ருத் அரவிந்த் தர்மதிகாரிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சது RN ரவி அவர்கள். ஏன்னா RN ரவி அவர்கள் 12 மார்ச் 2026 தான் இவர் வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னராக நியமனம் பண்ணுறாங்க. சுஸ்ருத் அவர்கள் 6 மார்ச்லேயே இந்த போஸ்டிங் வந்துட்டாரா? அப்போ இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சது RN ரவி அவர்கள். RN ரவி இப்போ அவர் எங்கே இருக்காருன்னா வெஸ்ட் பெங்காலோடைய புதிய கவர்னராக வந்தாச்சு. அதே மாதிரி இதே நாளில் தான் நம்ம தமிழ்நாட்டில் RV ஆர்லேக்கர் இருக்கார்ல, RV ஆர்லேக்கர், இவர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநராக வந்துட்டார். அதுவும் கூடுதல் பொறுப்பில். ஏன்னா RV ஆர்லேக்கர் அவர்கள் இப்போ கேரளா மாநிலத்தில் ஆளுநராக இருக்கார். ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூடுதல் பொறுப்பில் இருக்கலாம். 1956 7th அமெண்ட்மெண்ட் இதை வச்சு தான் RV அவர்கள் கேரளாவில் ஆளுநராக இருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூடுதல் பொறுப்பில் இப்போ அவர் இருக்கார். இதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ உருவாச்சுன்னா 15 ஆகஸ்ட் 1862 உருவாச்சு. இந்தியாவில் உருவான ஓல்டஸ்ட் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ஒன்று. அதுவும் தேர்டு. ஃபஸ்ட்டு கல்கத்தா, செகண்ட் பாம்பே, தேர்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். அதே மாதிரி பரப்பளவில் இந்தியாவிலேயே பெரிய நீதிமன்றம் எதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். உலகளவில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லண்டனில் பெய்லின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. 24 ஜூலை 2004 உருவாச்சு. இது நிறைய எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மொத்த நீதிபதியோட எண்ணிக்கை கேட்டால் 75. ஏஜ் லிமிட் பொதுவாக ஹைகோர்ட்னாலே 62, சுப்ரீம் கோர்ட்னா 65 வரும். லாஸ்ட் 54 யார் இருந்தா? MM ஸ்ரீவஸ்தவா. இவருக்கு இப்போ பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. இவரை ரீப்ளேஸ் பண்ணால் தான் இப்போ சுஸ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி அவர்கள். 53 யார் இருந்தாங்கன்னா KR ஸ்ரீராம் சொல்லி ஒருத்தர் இருந்தார். 52 யாருன்னு கேட்டால் SV கங்கா பூர்வாலா. 51 யார் இருந்தாங்கன்னா முனீஸ்வர்நாத் பண்டாரி. 50 யாருன்னு கேட்டால் சஞ்சீவ் பானர்ஜி. உங்களுக்கான கொஷின், ஹைகோர்ட்னா ஆர்டிக்கல் என்ன? இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.